அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோக்களில் பேசுகிற கருத்துக்கள், விஷயங்கள், ஐடியாக்களை பேஸ் பண்ணி தான் என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் முதலீட்டில் நான் லாபம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நான் போடுற வீடியோ அப்படிங்கிறது ஜஸ்ட்டு கேட்டுட்டு விட்டீங்க அப்படின்னா அது அவ்வளோதான், காற்றுல போயிடும். நீங்கள் தொடர்ந்து அதை எப்படி நீங்கள் காசாக மாற்றணும் அப்படிங்கிறத யோசிக்கிறதுல தான் நீங்கள் முதலீட்டாளராக மாறுறீங்க. இந்த காசாக மாற்றணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக டெம்ப்ட் ஆகி ஆசைப்பட்டு ஏதாவது ஜங்க் ஸ்டாக்கை வாங்குறது, அல்லது கடனை வாங்கி போடுறது, அல்லது தேவையாக இருக்கிற காசை பங்குச்சந்தையில் போடுறது, இப்படி பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு தேவையில்லாத பணத்தை, 10 வருஷத்துக்கு தேவையில்லாத பணத்தை, அல்லது அந்த காசு தொலைஞ்சாலும் எனக்கு பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற பணத்தை மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போட வேண்டும் நண்பர்களே. நான் திருப்பி அதை தான் சொல்கிறேன். உங்ககிட்ட வருமானம் வருதா, அல்லது ஏதோ ஒரு வழியில் காசு வருதா, அதில் முதலீட்டுக்குன்னு ஒரு பெரிய போர்ஷனை எடுத்து வைங்க. அந்த போர்ஷனில் ஒரு போர்ஷனை கோல்டு வாங்குங்க. ஏன்னா முதலீடு அப்படின்னா அது எல்லா அசட் கிளாஸுக்குமானது. அதில் ஒரு போர்ஷனை பங்குச்சந்தைக்குன்னு எடுத்து வைங்க. அந்த பங்குச்சந்தைக்குன்னு எடுத்து வைக்கிற போர்ஷனை நம்ம சொல்கிற ஐடியாக்கள், நம்ம சொல்கிற கான்ட்ரா ஸ்ட்ராட்டஜி, நம்ம சொல்கிற ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இது எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி அல்லது எழுதி வச்சு இந்த பாயிண்டினுடைய அடிப்படையில் எந்த பங்கு அல்லது நிஃப்டி 100க்குள்ளே உள்ள ஒரு பங்கு அப்படி பிடிங்க. ஏன்னா நீங்கள் மல்டிபேக்கர் அப்படின்னு தேடி போய் ஜங்க் ஸ்டாக்கில் போடுறீங்க. ஆனால் லார்ஜ் கேப்பு நல்ல ப்ளூ சிப் கம்பெனிகளே மல்டிபேக்கராக மாறும். அது நடந்திருக்கு, வரலாறுல இருக்குது. குவாலிட்டிக்கு குவாலிட்டி, சேஃப்டிக்கு சேஃப்டின்னு நான் திருப்பி இதே தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணவே இல்லை. இப்போ ரீசெண்டாக நடந்த கரெக்ஷனில் நான் என்ன வாங்கினேன்? டாடா மோட்டார்ஸ் வாங்கினேன், இண்டஸ்இண்ட் பேங்க் வாங்கினேன், டெக் மஹேந்திரா வாங்கினேன், HDFC பேங்க் வாங்கினேன், அதே போல் TCS வாங்கினேன். இந்த மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கிற பெரிய பேர்களில் தான் வாங்கினேன். இவை எல்லாமே எனக்கு 10 to 20% வரைக்கும் லாபம் கொடுத்துருக்குது. இப்போவே நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஆனால் இது வரைக்கும் நான் ஆர்டினரி இன்வெஸ்டராக இருந்து இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி ஒரு பெருசாக நான் சம்பாதிக்கலை. அதனால தான் நீண்ட காலத்துக்கு வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் அப்படியே விட போகிறேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, லைஃப்பில் ஒரு ரிஸ்க்கு அப்படிங்கிறது எடுக்கணும். அதே சமயம் நான் கால்குலேட்டட் ரிஸ்க்காக தான் எடுக்கிறேன். நல்ல குவாலிட்டியான தரமான பிஸ்னஸ் உள்ள, நல்ல ப்ரொமோட்டர் உள்ள அந்த ஸ்டாக்ஸை தான் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல வர்றேன். சரி, நான் பிடிச்ச ஸ்டாக் எல்லாமே மேலே போயிடுச்சு அப்படின்னா இல்லை. சில ஸ்டாக்ஸ்லாம் மேலேயே போகலை. உதாரணமாக விப்ரோலாம் வாங்கின ப்ரைஸ்லேயே தான் கிடக்குது. ஆனாலும் எனக்கு விப்ரோ மேலே நம்பிக்கை இருக்குது, கன்விக்ஷன் இருக்குது. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறேன். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களால் காசாக மாற்ற முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு நீங்கள் உங்களுடைய நம்ம வீடியோவில் பேசுகிற அந்த நாலேஜையும் உங்களுடைய மெச்சூரிட்டியையும் நீங்கள் வளர்த்துக்கணும் நண்பர்களே. அது மூலமாக பங்குச்சந்தையில் லாபம் சம்பாதிக்கலாம். ஆனால் பங்குச்சந்தை ஒருவேளை பியர் மார்க்கெட்டுக்கு மறுபடியும் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா யாருமே இப்போ எதிர்பார்க்கலை. என்னென்னா மார்க்கெட்டு கீழே போகும் அப்படிங்கிறத எந்தவித ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டுமே சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் தான் மார்க்கெட்டு என்ன பண்ணணும்னா அடித்து கீழே போகும். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கீழே போனாலும் மேலே போனாலும் குவாலிட்டி நல்ல பிஸ்னஸ் இருக்கிறாங்க. மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இல்லைன்னா அவங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்க. மார்க்கெட் கண்டிஷன் எப்படியா இருந்தாலும் மேலே தான் ஆகும். ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் ஏன் நல்லா இல்லாமல் போகுது? எக்கானமி நல்லா இல்லை, இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி நாட்டில் இருக்கிற மேக்ரோ பிரச்சனைகள்னால தான் அந்த மார்க்கெட்டினுடைய கிளைமேட்டு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி கம்பெனிகள் நல்லா பிஸ்னஸ் பண்ண முடியாமல் தவிப்பாங்க. அதுக்கு ஆபத் பாந்தவனா நம்ம கவர்மெண்ட்டே எல்லா மெஷர்ஸையும் எடுக்கும். RBI எடுக்கும், நிறையா லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, பாலிசி டெசிஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டினுடைய நோக்கமே நம்மளுடைய எக்கானமியை எப்பொழுதும் நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதுக்காக அவர்கள் எல்லாம் உழைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நல்ல குவாலிட்டியான பிஸ்னஸ்ஸு பியர் மார்க்கெட்டில் உடஞ்சி 40-50% கீழே விழுந்துச்சுன்னா நம்ம பயப்படணுமா? நம்ம கவலை கொள்ளணுமா? கிடையாது. நம்ம
வருமானத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு அப்படின்னு ஒன்று பில்டு பண்ணி அதிலிருந்து காசை எடுத்து இந்த குவாலிட்டியான பிஸ்னஸை அற்புதமாக பிடிச்சிக்கிட்டே போகிறது அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இனிமேலும் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் என்னையவே கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணு மாதிரி கிடக்கா. ஒரு டைமில் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதை விற்றுட்டு இருக்கிற லாபத்தில் ஏதோ வந்து ஷார்ட் டர்மாக டெம்ப்ரவரியாக வந்து ஏதோ ஒரு டிசைரை வந்து நம்ம வந்து மீட் பண்ணிக்குவோம், ஏதோ ஒரு விஷயத்த வாங்குவோம். அப்படி தான் பண்ணுறோம். அது பண்ணக்கூடாது. அப்படிங்கிறது தான் வந்து நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய அந்த எமோஷனல் டிசிப்ளின். அது வர வரைக்கும் நம்மளால் வந்து மிகப்பெரிய பணம்லாம் வந்து பங்குச்சந்தையில் பார்க்க முடியாது. அப்படிங்கிறதான் வந்து நான் சொல்ல வரேன் நண்பர்களே. கொரோனா டைமில் எல்லா அசட் கிளாஸுமே வந்து கீழே தாங்க கிடந்துச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டு கீழே கிடந்துச்சு, பாண்டு மார்க்கெட்டு டெப்ட் மார்க்கெட்டு கீழே கிடந்துச்சு, எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப ரொம்ப லோவாக இருந்துச்சு. தங்கம் மட்டும்தான் வந்து சரசரன்னு கொஞ்சம் மேலே ஏறிட்டு மறுபடியும் அதுவும் வந்து ரொம்ப கரெக்டாகி கீழே ஸ்டேபிளாக தான் கிடந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ரிட்டர்ன் இல்லை, எதுலேயுமே ரிட்டர்ன் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஏறி போயிடுச்சு. தங்கமும் ஏறி போச்சு, பங்குச்சந்தையும் ஏறி போச்சு. இப்படி எல்லாமே ஏறி போன காலகட்டத்தில் நீங்கள் காசை வச்சுக்கலாம், அல்லது எங்கெல்லாம் உங்களுக்கு வேல்யூ இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி பிடிக்கிறது தான் வந்து சரியான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இந்த சமயத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். உங்களுக்கு ரிட்டர்னும் பெருசாக வராது, மாட்ரேட்டாக தான் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் கூட வாங்கியிருக்கிறேன், அதுக்காக வந்து பயங்கர ரிட்டர்ன் தரும் அப்படின்னு எதிர்பார்த்தா வாங்கியிருக்கிறேன். ஏன்னா எனக்கே தெரியுது நான் 25 பிஇயில் வாங்கியிருக்கிறேன்னு. அப்போ வந்து எனக்கு 8 to 10% வந்து ரிட்டர்ன் கிடைச்சாலே வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பாக இருக்குது. எல்லாரும் மார்க்கெட்டில் வந்து இன்னமும் வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ 19% கீழே விழுந்துச்சு. அதில் எத்தனை பேர் வெளில போனாங்கன்னு தெரில, அல்லது எத்தனை பேர் வாங்கினாங்க அப்படிங்கிறது தெரில. நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட எல்லாம் நம்ம சொன்னது தொடர்ந்து சிப் பண்ணுங்க அப்படிங்கிறத சொன்னோம். அதே சமயம் லார்ஜ் கேப் குவாலிட்டி ப்ளூ சிப் பங்குகளை வாங்குங்கன்னு சொன்னோம். அந்த தீமு தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அந்த தீமு வந்து இன்னமும் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். மிட் கேப்பு ஸ்மால் கேப்பில் அங்கங்கே பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இன்னும் வேல்யூவேஷன் ஜோனில் அதிகமாக இருக்குன்னா தயவு செஞ்சு அது பக்கம் போகாமல் இருக்கிறதே நமக்கு நல்ல விஷயமா இருக்கும். அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. வெரி வெரி சிம்பிளான பாயிண்ட் தான் சொல்கிறேன். எங்கே வேல்யூ இருக்குதோ அதை வாங்குங்க. அந்த வேல்யூ இருக்கிற இடம் நல்ல குவாலிட்டியான இடமா இருக்கணும். அதுக்கு தான் வந்து டாப் லெவல் அனாலிசிஸில் ப்ரொமோட்டரை பற்றி பாருங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? சரி, இதன் அடிப்படையில் ஐ வாண்ட் டு தேங்க், அதாவது ஒரு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் லைவ் செஷனில் வந்து இந்த ஹோண்டா பவர் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கை வந்து என்கிட்ட வந்து கேட்டார். நான் இந்த ஹோண்டா பவரை நான் முன்னாடியே அனலைஸ் பண்ணியிருந்தேன், கம்ப்ளீட்டாக வந்து அதை மறந்துட்டேன். அவர் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ரிஸ்கி பெட் ஸ்ட்ராட்டஜினா தேவையில்லாத காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000மோ 2000மோ அந்த மாதிரி வந்து போட்டுட்டு விடுறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரிஸ்கி பெட் ஸ்ட்ராட்டஜி. அந்த ரிஸ்கி பெட் ஸ்ட்ராட்டஜியில் இந்த ஹோண்டா பவர் வாங்கினேன். ரொம்ப கம்மியான ஸ்டாக்கு தான் வாங்கினேன், ரொம்ப கம்மியான ஸ்டாக்கு தான் வாங்கினேன். அது எனக்கு இப்போ வந்து 40% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதுக்காக அந்த சப்ஸ்கிரைபருக்கு லைவ் செஷனில் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்காக நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.